विलुपुरम जिले के सत्यामंगलम थाना क्षेत्र के रेटिया पलायम इलाके में एक परिवार के घर में लूटपाट की शिकायत से भारी नुकसान और सनसनी फैल गई है। इस घटना से जुड़े वीडियो भी पीड़ित परिवार ने रिकॉर्ड किए। वीडियो में दीवारें तोड़ने वाले कुछ लोग अभद्र और आपत्तिजनक भाषा का उपयोग करते हुए दिखाई दिए। इस मामले की शिकायत देने के लिए जब पीड़ित परिवार सत्यामंगलम पुलिस स्टेशन गया तो वहां के पुलिसकर्मियों ने शिकायत दर्ज करने से इनकार कर दिया और कथित तौर पर कहा कि पैसे देने पर ही कार्रवाई की जाएगी। जॉय एबिनेजर की रिपोर्ट। நான் ரெட்டிப்பாளையத்துலேருந்து 80 வயசு 40 வருஷமாக நான் அந்த வீட்டை ஆண்டுக்குன்னு இருக்கிறேன். அதை வந்து இப்போ என் பிள்ளைங்களை வந்து வர வச்சு பாத்ரூம் கட்டுறதுக்கு மதில் சுவர் கட்டுறதுக்காக கட்டினேன். என்னை வந்து அமக்கலம் பண்ணி எவனா ஒருத்தன் வந்து அமக்கலம் பண்ணி செவத்தெல்லாம் இடிச்சிட்டான். கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஸ்டேஷனில் எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நான் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எடுக்க மாட்டேன்றாங்க. உள்ளே தள்ளிடுவேன், எல்லாத்தையும் நான் ஒரு வழியை ஆக்கிடுவேன், கிரிமினல் கேஸாக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். என்னால் ஒன்றும் முடியல, பயமாக்குது. எனக்கு வயசு ஆகி போச்சு. நான் எப்படி ராத்திரியில் வந்து என்ன செய்வாங்களே தெரியாது. என்னை குத்தி கொலை பண்ணுறேன்னு சொல்லுவான். அவன் பிடி பேசுகிறானுங்க எல்லாம் வந்து. நான் என்ன பண்ணுறது சார்? எனக்கு வயசு ஆகி போச்சு. நீங்கள் தான் பாதுகாப்பாக கொடுக்கணும். நீங்கள் அந்த முயற்சி எடுத்து எனக்கு பாதுகாப்பு வரணும். அதை நான் கட்டுறதுக்கு நீங்கள் உரிமையோட உங்களை தாய்மோட கேட்டுக்கிறேன் சார். செஞ்சிக்கு அடுத்து ரெட்டிபாளையத்துலேருந்து பேசுகிறோம். இவங்க எங்கள் அம்மா, என் அண்ணன், என் தங்கச்சி. நாங்கள் 40 வருஷத்துக்கு மேலே வீடு வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் மதில் சுவர் கட்டுறோம். அந்த மதில் சுவர் கட்டிகிட்டு இருக்கும் பொழுது எவனோ ஒருத்தன் வந்து திடீர்னு என் பட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு ஐயாவும் சரி, ராஜேஷ் எஸ்ஐயும் சரி, ரமேஷ் எஸ்ஐயும் சரி, யாருமே வந்து கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்கிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்க. 20,000 ரூபாய் கொடுத்தாதான் உன் கம்ப்ளைண்ட்டை நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்கிட்ட பணம் இல்லை. நான் பணம் இல்லாததுனால இந்த சிவில் கேஸை நான் கிரிமினல் கேஸை நான் மாற்றுவேன், நான் ஆளை விட்டு இடிக்க வைப்பேன் அப்படின்னு என்கிட்டயே சொல்கிறாரு ராஜேஷ் ஐயா அவர்கள். நான் கேட்குறேன், சிவில் கேஸை எப்படி சார் கிரிமினல் கேஸாக மாற்றுவீங்க? நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கணுமே தவிர ஒரு தலைப்பட்சமாக பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியும் அத்துமீறி இடிச்சிட்டாங்க. இந்த இடிச்சதுக்கு என்ன அப்படின்றத நான் போய் கேட்கும்பொழுது என்னுடைய கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேங்கிறாங்க சார். வாங்காததுனால நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து ஒரு தலைப்பட்சமாகவே பணத்தை வாங்கிட்டு பண்ணுறாங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கல சார். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நீங்கள் தான் பதில் சொல்லணும்.